நம்மள அம்மன் எப்படியோ காப்பாத்திட்டாங்க. நிஜமாவே அம்மன் புண்ணியத்துல அந்த மைத்திலி என்ன பாக்கல. அவங்க மட்டும் என்ன பாத்திருந்தாங்க அவ்வளவுதான். அப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் காப்பாத்தவே முடியாது. ஐலா தனுவுக்கு முன்னாடி நம்ம ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கோம். இந்த பாரு, அம்மன் நம்மள காப்பாத்தி சிக்னல் குடுத்துக்கிறாங்க. நமக்கு எதனா ஒரு வழி காட்டுறேன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா நீ உன் புருஷனையும் நான் என் குழந்தைங்களையும் காப்பாத்திடுவோம். அப்புறம் என்னாச்சு? இன்னத்துக்கு இப்படி பயந்து போய்கிற? அதான் இப்ப ஆபத்து போயிடுச்சுல. ஆபத்தும் போயிடுச்சு, அதோட நமக்கு இப்ப ஒரு வழியும் கிடைச்சிருக்கு பொன்னி. என்னது வழி கிடைச்சிச்சா? வீட்டுக்கு வழி மறந்துட்டியா என்ன? அந்த வழி இல்ல, நாம நினைச்சது நடக்கிறதுக்கான வழி கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன். இந்த வழியில போனா நான் என் புருஷனையும் நீ உன் பசங்களையும் காப்பாத்திக்கலாம். என்ன வழி அது? அத உடனே சொல்லு. இங்க பாரு, மைத்திலி அண்ணி இப்ப வந்தாங்கல்ல, வந்தவங்க என்ன பார்த்தோன்னே நான் பிரக்யான, அதாவது உண்மையான பிரக்யான நம்பல. அவங்க தினமும் பாக்குற அதே பிரக்யான் தான் அவங்க நினைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அவ்வளவுதான் பொன்னி. மைத்திலி அண்ணியால கண்டுபிடிக்க முடியலன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாரு பொன்னி, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். எப்படி அம்மன் நமக்காக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரூபத்துல வந்து காப்பாத்துவாங்களோ, அதே மாதிரி இப்ப நான் என் ரூபத்தை மாத்தி உன் பசங்களையும் என் புருஷனையும் காப்பாத்தணும். நீ என்ன சும்மா ரூபத்தை மாத்தணும்னு சொல்லி இருக்க? அப்ப நீ உன்னோட முகத்தையே மாத்திக்கலான்னு இருக்கியா? முகத்தை மாத்த வேண்டாம், ரூபத்தை மாத்திக்கிட்டா போதும். இங்க பாரு, அம்மன் எப்பவுமே அம்மனா தான் இருப்பாங்க. ஒரு தடவை காளியா மாறுவாங்க, ஒரு தடவை லட்சுமியா, இன்னொரு தடவை அன்னபூர்ணியா. அதே மாதிரி நானும் என்னோட ரூபத்தை மாத்திக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகணும். இன்னொருத்தவங்களோட ரூபத்துல நான் போகணும். யாரோட ரூபத்துல? அதாவது உன்னோட ரூபத்துலதான் பொன்னியா மாறி போகணும். இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா, ஆலியாவும் தனுவும் பசங்களை ஏதாவது பண்ணணும்னா நான் உண்மையான பிரக்யா வந்து அவங்க பிளான கெடுத்துட்டதானே அவங்க அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியலன்னா, நான் சொல்றத கேளு. ஒருவேளை நான் அந்த வீட்டுக்குள்ள பொன்னி மாதிரி போனேன்னா அவங்க ரெண்டு பேரும் என்னை எதுக்கும் சந்தேகப்பட மாட்டாங்க. அவங்க பிளான்ஸ் எல்லாமே ஃபிளாப் ஆகிட்டே இருக்கும். எதனால அப்படி ஆகுதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் பொன்னி நாங்க சொல்ற மாதிரி ஆடுறான்னு நினைப்பாங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த பாரு, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அபிஷேக பத்தி யோசிச்சியா? இவ்வளவு நாளா என்ன பாத்துன்னு இருக்காரு. நான் இல்ல, நான் நீ அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு நீ திடீர்னு அபிஷேக் முன்னாடி போய் நீ நான் இல்ல நீ 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 நீயா மாதிரி அவர் முன்னாடி போனா அவரு கண்டுபிடிச்சிட மாட்டாரா? ஐயோ பொன்னி, இப்ப வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சுதா சொல்லு? வீட்டுல இருக்கிறது பிரக்யா இல்ல பொன்னின்னு தெரிஞ்சுதா சொல்லு? ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தா உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்க மாட்டாரு. அதே மாதிரி உனக்கு பதிலா நான் போனாலும் அவருக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சா கூட அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு தெரியும். இங்க பாரு, குடும்பத்துல எல்லாருக்குமே நான் அதே பிரக்யாவா தான் இருப்பேன். வெறும் ஆலியாக்கும் தனுவுக்கும் மட்டும்தான் நான் பொன்னி மாதிரி நடந்துப்பேன், புரியுதா? அப்பதான் அவங்க உன்னையும் உன் பசங்களையும் எதுவும் பண்ணாம இருப்பாங்க. சமப்போ, நீ என்னமா ஐலா தனுவையே மிஞ்சிட்ட? அப்படின்னா நீ அவங்க போட்ட பிளான்ல அவங்களையே மாட்டி விடலான்னு பாக்குற. அது என்ன சொல்லுவாங்க? பாம்பு செத்துரும், அப்புறம் தடியும் உடையாது. ஆமா, அதேதான் நானும் சொல்றேன். அப்பாடா, ஒரு வழியா உனக்கு ஒரு ஐடியா வந்துச்சா, அதுவே எனக்கு போதும்பா. நீ எப்படியோ மறுபடியும் நீயாவே மாறி இந்த வீட்டுக்கு போயிடுவ. உன்னோட புருஷனையும் காப்பாத்திடுவ. நான் எப்படியாவது என் குழந்தைங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சிடுறேன். ஆமா பொன்னி, நீ வெளியில இருந்து உன் பசங்களை தேடி கண்டுபிடிக்கணும். நான் வீட்ல இருந்து அந்த ஆலியா தனு போடுற எல்லா பிளானையும் ஃபிளாப் பண்றேன். அவரு உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறது யாருங்கிற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இத்தனை நாள் உன் வீட்ல இருந்தல, உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அறிவாளின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என் கண்ணால பாத்துட்டேன். இது வரைக்கும் என்ன மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஆனா இன்னில இருந்து நான் உன்னோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன். இந்த பாரு, கடவுள் எப்படியோ உன் முகத்தை எனக்கு கொடுத்துக்கிறாரு. உன் மூலையை கொடுத்திருந்தா நானும் உன்ன மாதிரியே இல்ல, அது வந்து பிளான அட்டகாசமா இருக்குது. நல்லபடியா முடிஞ்சிடும். இன்னும் வேலை முடியல பொன்னி. வேலை முடியாத வரைக்கும் நாம கொண்டாடவே கூடாது, திருஷ்டி பட்டுடும். அதனால நாம இந்த வேலையை ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். அப்புறம் நீ என்ன பண்ணாலும் நீ எனக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் வீட்ல என்ன பண்றேனோ அதை நான் உனக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். ஒருவேளை நாம ரெண்டு பேரும் ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிறதா இருந்தா கூட நமக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிடும். அதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப நீ சொன்னியே, அது கரெக்ட் பிரக்யா. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணணும். அந்த ஆலியாவுக்கும் தனுவுக்கும் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை தண்டனையிலேயே போய்கிட்டு இருக்கா, இல்ல வாழ்க்கையே தண்டனையானு தெரியக்கூடாது. இதே உறுதியோட இருந்தனா போதும், நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ.
ப்ளீஸ் இந்த விஷயத்தெல்லாம் நீ லைட்டா எடுக்காத. அபி மேல அட்டாக் நடந்திருக்கு. பொன்னியோட ஆக்டிவிட்டீஸ நாம கவனிச்சே ஆகணும். அவளை நீ லேசா எடுத்துக்காத ஆலியா. நான் அண்ணன் மேல நடந்த அட்டாக்க லைட்டா எடுக்கல. ஏற்கனவே இவ்ளோ பிரச்சனை, ஏற்கனவே இருக்கிற தலைவலி போதும் தனு. தேவையில்லாம அந்த பொண்ணிய பத்தி யோசிச்சு தேவையில்ல எனக்கு. நான் என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? நீ இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு ஜோக் மாதிரி தான் தெரியுது தனு. ஆலியா நீ ஏன் இப்படி நான் சொல்றத? நீ சீரியஸா இருக்கனா? நான் சொல்றத சீரியஸா கேளு. இட்ஸ் நாட் பாசிபிள். பொன்னி அண்ணனை கொல்ற பிளான போட முடியாது. எதையும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு தனு. ஒருவேளை கொல்லணும்னு நினைக்கிறவ எதுக்காக அண்ணனை கொல்லணும்? அத முதல்ல சொல்லு. அவ குழந்தைகளை கொல்ல பார்த்தது நான் தானே. அப்படி பார்த்தா அவ முதல்ல என்ன தானே கொல்லணும்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை அவ அண்ணனை கொல்லணும்னு ட்ரை பண்ணானா அவளை நான் உயிரோட எரிச்சிடுவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவளை மட்டும் இல்ல, அவ குழந்தைங்களையும் எரிச்சிடுவேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக பண்ணணும்? ஆனா ஆலியா, ஆனா அவனால ஒண்ணு இல்ல. இந்த டாபிக்க பத்தி இனிமே நீ என்கிட்ட பேசவே கூடாது. உன்கிட்ட ப்ரூஃப் இருந்தா மட்டும் என்கிட்ட பேசணும், புரிஞ்சுதா? அப்ப நான் தனியா போய் எல்லா ப்ரூஃப்ஸையும் தேடணும்னு சொல்றியா? இல்ல இல்ல இல்ல, தனியால இல்ல. ஒன் செகண்ட். இந்தா உன்னோட திங்கிங் ஹேட் அண்ட் இது டிடெக்டிவ்ஸ் காகுல். உன்னால சூப்பர் மாடலா இருக்க முடியல. இதெல்லாம் மாட்டிட்டு இந்த வேலையாவது பண்ணு. அட்லீஸ்ட் இதுலயாவது உருப்படுறியான்னு பாப்போம். ஐயோ, இந்த ஹோட்டல்காரங்க வேற வெட்டிங் டேட்டை வச்சுக்கிட்டு என்னன்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணும்ல. கொஞ்சம் நான் உடனே கிளீன் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு பிரபா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை காட்டலன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லை. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் முதலிரவுக்கு முன்னாடியே வீடு எரிஞ்சு போச்சு. அவ இருந்தா வீடு மட்டும் நல்லா இருக்குமா? பாக்குறதுக்கு ஜோடி நல்லா இருக்கலாம், ஆனா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமான்னு தெரியாது. த்ரிஷா, நான் உனக்காக ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன். நீ சேஞ்ச் பண்ணிக்க. நான் போய் உனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? ஐம் சாரி. எதுக்காக? நான் உங்க லைஃப்ல வந்ததுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல அந்த சங்கர், அப்புறம் வீடு எரிஞ்சு போயிடுச்சு. நான் உங்களுக்கு ரொம்ப அன்லக்கி இல்ல? உங்ககிட்ட யார் இப்படி எல்லாம் சொன்னது? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல த்ரிஷா. சின்ன வயசுல இருந்து என் வாழ்க்கையே இப்படிதான். ஆனா நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என் பேட் டைம் அவ்வளவு பேடா இல்ல. என்ன சொல்றேன்னா, என் வாழ்க்கையில நேத்து என்ன வேணா நடந்திருக்கலாம், ஆனா அப்ப நீ என் கூட இருந்த. அதனாலதான் எனக்கு எதுவும் ஆகல. யூ ஆர் மை லக்கி சார்ம். நீ மட்டும் என் கூட இருந்தனா நான் எப்பவும் தைரியமா இருப்பேன், நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட இருப்பேன். உண்மையை சொல்லணும்னா, வீடு எரிஞ்சு போனதுனால நான் மனசு உடைஞ்சு போயிருப்பேன். அப்போ நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா, நீ எனக்கு அன்லக்கியோ இல்ல பாரமோ இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோ கிடையாது. முதல்ல நீ என்னோட ஃப்ரெண்ட். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நான் எப்பவுமே அப்படிதான் நினைக்கிறேன். அண்ட் என்னைக்குமே உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்துடவே கூடாது. ஒரு கணம் ஒருபோதும் பிரிய கூடாதே. என் உயிரே நீ அழுக கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலைய கூடாதே. நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே. கிடைச்சதை இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம்தானடி. கொடுத்ததை எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்ததை மறக்கிறதும் வழக்கம் தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. என் உயிரோட ஆதாரம் நீ தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. யார் போனா என்ன நான் இருப்பேனடி. இன்னைக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நான் போக போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என் ரூபத்தை மாத்திக்கிட்டு நான் போக போறேன். என்னோட ரூபம் எதுவா இருந்தாலும் மனசு அதே தானே. என் மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. உங்க காதல் தான் எப்பவும் என்ன சாவல இருந்து காப்பாத்தி திரும்ப கூட்டிட்டு வருது.
உங்ககிட்ட என்ன சேர்த்துருச்சு. ஐயர் எப்படியோ கிளம்பிட்டாரு. இப்ப நான் உங்களாண்ட கொஞ்சம் பேசணும். இந்த பாருங்க, நான் வெளில இருப்பேன், தனியா இருப்பேன், எனக்கு எதை நினைச்சும் பயம் இல்ல. ஆனா பாவம் இந்த பிறகியா அந்த வீட்டுக்கு போறாங்கல்ல, அந்த வீட்டுல 2 பேய்ங்க இருக்குதுங்க. பாவம் அபிஷேகம் அங்கதான் இருக்கிறாரு. அவங்க எந்த தப்பும் பண்ணாம பாத்துக்குங்க. எல்லாத்தையும் நீதான் சமாளிக்கணும். என்ன, அவங்க ஒரு நல்ல வேலையா அந்த வீட்டுக்கு போறாங்க. அவங்களையும் அவங்க புருஷனையும் சேர்த்து வச்சிருங்க. அந்த அபிஷேக் அப்புறம் பிரக்யா 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு. நிறைய பேர் வேண்டுதல நிறைவேற்றணும். ஆனா கொஞ்ச நாளைக்கு நீ உன் நேரத்தை அபிஷேக் பிரக்யாக்கே கொடுத்துரு. இந்த பாரு, பிரக்யாக்கு அபிஷேக கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு நான் மஞ்சளும் குங்குமத்தையும் உனக்கு ஃப்ரீயா வைக்கிறேன். நான் உண்மையாதான் சொல்றேன். மன்னிச்சிடுங்கம்மா. திவ்யா குட்டி, பிரக்யா சித்தி, என்னோட டாலோட ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம இன்னொன்னு வாங்கிப்போம், விளையாடுப்போம். என்னாச்சுமா? எந்திரி. ஐயோ ஐயோ பாப்பா, என்னாச்சு? இதுல இடிச்சுக்கிட்டேன். ஓஹோ, ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். மருந்து போட்டா சரியாயிடும். அம்மா மைத்திலி, நீ போய் மருந்து எடுத்துட்டு வா. உடனே எடுத்துட்டு வரேன். சின்ன அடியா? பாவம், இவளுக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அடிபட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஊதுமா. என் பொண்டாட்டி இருந்திருந்தா நான் எதையுமே சொல்லாம அவளே எல்லாம் செஞ்சிருப்பா. மறுபடியும் வீட்டுக்கு வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா நான் என் குடும்பத்தை பாத்துட்டேன். போதும். திவ்யா குட்டி, ஏன் அழற? நீ ரொம்ப தைரியசாலி தானே. என்ன, அம்மாவை மருந்து போட விடு. போதுமா, எனக்கு மருந்து போடாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தானே நீங்க என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டீங்க. நீங்க எனக்கு மருந்து போட வேணாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. திவ்யா குட்டி, அம்மா கிட்ட அப்படியெல்லாம் பேசுறது தப்பு இல்ல. எல்லா அப்பா அம்மாவும் தான் பசங்களை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அதனாலதான் பாரு, உனக்கு வலிக்குதுன்னா அவங்க அழறாங்க, நீ சந்தோஷமா இருந்தேன்னா அவங்களும் சிரிப்பாங்க. ஓகேவா? இங்க பாரு, எல்லா அம்மா அப்பாவுக்கும் தான் குழந்தைங்க ரொம்ப ஸ்பெஷல் தான். போ, அம்மா கிட்ட போய் சாரி சொல்லு. சாரிம்மா. இந்த அடி சீக்கிரத்துல சரியாயிடும், சரியா? தேங்க்யூ பிரக்யா. என் திவ்யா குட்டி குட் கேர்ள். எங்க பாருமா, மறுபடியும் போய் விளையாடு. ஆனா எங்கேயும் இடிச்சுக்க கூடாது, சரியா? இவதான் என்னோட செல்ல பொண்ணு, என்னோட மருமக. வீட்டுல எல்லாரையும் சமாளிக்க முடியும்.
இவ மட்டும் இல்லனா இந்த வீடு வீடு மாதிரியே இருக்காது. என்ன பிரக்யா, நீ எதுக்காக அழற? இல்ல, சும்மாதான். சும்மாதானா? பசங்களுக்கு ஒண்ணுன்னா நீ ரொம்ப துடிச்சு போயிடுற. இந்த வீட்ல திவ்யஸ்ரீ பிரபு மேல ஒன்ன தவிர வேற யாரு அன்பு காட்ட போறா? பசங்களை பார்த்தா போதும் இவ அப்படியே முழுசா மாறிடுவா. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இவ அம்மா ஆனதுக்கு அப்புறம் இவளோட பசங்களை ரொம்ப செல்லமா வளர்ப்பான்னு நினைக்கிறேன். பாட்டி, நீங்க கரெக்டான விஷயத்த கரெக்டான டைம்ல சொல்லிருக்கீங்க. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். எங்க முன்னாடியே நீங்க இந்த கேள்வியை கேளுங்க. இந்த வீட்ல இவளோட சீமந்தத்தை நம்ம எப்ப பண்ணணும்? பசங்க கூட வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க பொம்மைங்க கூட விளையாட மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சின்ன அபியோ இல்ல சின்ன பிரக்யாவோ தேவைப்படுது. அக்கா, வாழ்க்கையிலே இன்னைக்குதான் முதல் தடவையா மைதிலி உண்மைய பேசியிருக்கா. என்ன பிரக்யா, எப்ப எங்களுக்கு பேரனையோ பேத்தியோ குடுக்க போற? ஆமாமா பிரக்யா, நீ சீக்கிரமா எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லணும். அக்கா, நான் என்ன சொல்றேன்னா, அபியையும் பிரக்யாவையும் ஒன்னா நிக்க வச்சு 2 பேருக்கிட்டையும் கேட்கணும், எப்ப எங்களுக்கு பேரம் பேத்திய குடுக்க போறீங்கன்னு. இவள தனியா கேட்டு என்ன யூஸ்? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நீங்க இவங்க 2 பேரும் நிக்க வச்சு அந்த கேள்வியை கேட்டே ஆகணும். அவங்களும் பதில் சொல்லியே ஆகணும். சரி, நாங்க ஒண்ணு பண்றோம். நானும் அப்பாவும் போய் அபி கிட்ட இந்த கேள்வி கேக்குறோம். நீங்க பிரக்யா கிட்ட கேளுங்க. வாங்கப்பா. போலாம். நாம இவங்க 2 பேரையும் எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்புனா நல்லா இருக்கும். அங்க இருந்து அவங்க 2 பேரும் திரும்பி வரும்போது நிச்சயமா குட் நியூஸோட தான் வருவாங்க. பிரக்யா, வாங்க. இவன் உன் வேலைக்காரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ கூப்பிட்ட உடனே ஓடி வரதுக்கு உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? நாங்க ஃபேமிலியோட டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கெஸ்ட் ஆர் நாட் அலௌட். பிரக்யா, நீ போய் அபிய பாரு. காலையில இருந்து அவன் டிஃபன் கூட சாப்பிட இன்னும் வரல. நீ போய் அவனை சமாளி. போமா போ. இங்க பாருமா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கு நீ என்னோட பழைய பிரக்யா மாதிரி இருக்க. நடுவுல நீ கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துகிட்ட. ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு என்னோட பழைய பிரக்யா என்கிட்ட திரும்பி வந்த மாதிரி தோணுது. இல்ல இந்து? ஆமாக்கா, இன்னைக்கு நம்ம பிரக்யா முகத்துல ஏதோ ஒரு தெரியாத கலை. நான் தான் உங்களோட உண்மையான பிரக்யான என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல பாட்டி. ஒருவேளை இது ஆலியாவுக்கும் தனுவுக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்க அந்த பசங்களை என்ன செய்வாங்களோ தெரியாது. என்னால முடியல. அந்த பொண்ணிய நாங்க தான் அபியோட பொண்டாட்டி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஆனா அபியோட ஃபேமிலி அவள அபியோட குழந்தைக்கு அம்மா ஆகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணி அவ ஒரு படிக்காத கண்ட்ரி ப்ரூட். குழந்தைங்கன்னு சொன்னது அவ வெக்கப்படுறா. மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. குழந்தைய மட்டும் பெத்துட்டானா அவ பெர்மனண்டா இதே வீட்டுல தான் இருப்பா. அப்புறம் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அவ மட்டும் என் கையில சிக்கட்டும். அவளுக்கு ஃபேமிலி பிளானிங்னா என்னன்னு நான் காட்டுறேன். அவரு ரூம்குள்ளதான் இருக்காரு. ஆனா எனக்கு என்னவோ தெரியல, நாங்க 2 பேரும் தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்துக்காக எவ்வளவு நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா இன்னைக்கு அவரை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சும் உள்ள போறதுக்கு எனக்கு தைரியம் வர மாட்டேங்குது. என் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவரை எப்படி போய் பார்ப்பேன், என்னன்னு சொல்லுவேன்? நாங்க எப்படி பிரிஞ்சோங்கிறத பத்தி பேசுறதா? இல்ல, நான் ஒரு விஷயத்த மறக்க கூடாது. இவ்வளவு நாள் கழிச்சு நான் அவரை பாக்குறேங்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவர் கூடவே தான் இருக்கேன். அவர் என்ன தினமும் பாக்குற மாதிரி தான் இப்பவும் பாப்பாரு. ஆனா நான் எப்படி அவரை ஃபேஸ் பண்றது? அவரை பார்த்தனா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் உள்ள போய் என் கண்ணீரை எப்படி நிறுத்துவேன்? அவர் என்ன எதுக்காக அழறன்னு கேட்டா நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் அவர்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். அவர் பேசுறதையே கேட்டுக்கிட்டு இருப்பேன். Gundachi is back.
அவரு ரூம்ல இல்ல. நான் தேவையில்லாம ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. ரூம்ல எல்லாமே மாறி இருக்கு. முதல்ல விட இப்பதான் எங்க போட்டோஸ் நிறைய இருக்கு. எங்க மெமரிஸ் அவரு ரொம்ப பத்திரமா வச்சிருக்காரு. ஆனா நான் தேவையில்லாம அவரை பத்தி தப்பா யோசிச்சுட்டேன்.